இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி வச்சு களி செய்திருந்தேன். அதுக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கொள்ளு சுண்டல் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தண்ணி வச்சு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி ஒரு சாறு மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதுதான் கூட வச்சு சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறமா பழைய சாதத்தில் கஞ்சி பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு புளியோகரை, அதுக்கப்புறமா அந்த கொள்ளு அவிச்சது அதை தேங்காய் பூ போட்டு தாளித்து அதை கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கூடவே சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அது ஆப்பிள் தான் கொடுத்துருந்தேன். இந்த ஆப்பிளில் கொஞ்சமாக பிளாக் சால்ட் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த சால்ட் ஆட் பண்ணுறதால ஆப்பிளோட கலர் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று கார்த்திகை தீபம் இங்கே ஒரே காற்றடிச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ விளக்கு ஏற்றி வச்சாலுமே நிற்கவே இல்லை. அதனால் நேற்று வீடியோவே எடுக்க முடியல. ஒரு 11 மணி போல் தயிருக்கு பால் காய்ச்சி அதை உர ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் வச்சு அதில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி